அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மேசராசனையர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது பற்றி பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல மேசராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரனும், அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனையர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரது பார்வை உங்களுடைய ராசி பதிவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சொத்துக்கள் யோகமும் சொந்தங்களால் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குறிப்பா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகை உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உடன்பிறப்புகளுடைய திருமண முயற்சிகள் கைகூட இருக்கு. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இதன் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழ்வது மட்டுமில்லாமல் சுப செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சென்ற மாதம் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்த போது கடன் அதிகரித்து கவலைகள் மேலோங்கி இருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலை இப்போது மாற இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கு. மாமன் மைத்துனர் வழி மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணையினருக்கு இப்போது வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்க இருக்குது. அதே போல வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, புதிதாக இடம் மற்றும் மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதன் காரணமாக அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல மேசராசனையர்களுக்கு சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் தட்டுப்பாடும் வரலாம். சில காரியங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இது இழுபறி நிலையிலேயே இருக்குங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் வந்து சேர இருக்கு. இதன் விளைவாக பொறுப்புகள்ல திடீரென மாற்றங்கள் ஏற்படுங்க. குடும்ப சுமை கூடும். இணக்கமான உறவுகள் பிணக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்
குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுங்க. குரு பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. இந்த இடங்கள் உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட தேவையில்லைங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்கு. பூர்வீக சொத்து தகராறுகள் அகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. ஊர் மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தரும் விதம் அமைய இருக்குதுங்க. தொழில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் காட்டும் ஆர்வமும் பலன் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனியர்களை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் குருவினுடைய சனி மீது பதிகிறது. எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறையுங்க. இக்காலகட்டங்களில் குரு பயிற்சிக்கு பின்னால் சனி வலிமை அடைவதால் தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க. நெருக்கடி நிலை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 7 நின்று ராசியை பார்ப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. 11 உள்ள சனி ராகு பலம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள். செவ்வாய் ராசியை பார்ப்பதாலும் சுக்கிரனினுடைய அமைப்பாலும் எதிர்பாராத பணவரவு உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு லாபம் வராமல் ஏதோ ஒரு பிளப்பு நடத்துகிறோம் என்ற நிலையில் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெறுகிறாருங்க. மகிழ்ச்சி உண்டு. குடும்ப குழப்பம் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மேசராசனியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு புதன் 7க்கு வருவதும் சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக மேசராசியை சேர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல கடன் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்க. செலவுகளை மட்டுப்படுத்துங்க. அதே போல் வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டு. மனைவி அல்லது கணவன் இருவர்களுக்கிடையே ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகுவது நல்லதுங்க. தேவையில்லாத அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. குறிப்பாக வெயில் நேரங்களில் வெளியில் அலைவதை குறைத்து கொள்வது நல்லது. அதே போல தரக்குறைவான உணவு உண்பதை கவனமாக உணவு உண்பது அவசியங்க. அதே போல் யாரிடமும் எதற்காகவும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. பேச்சில் கவனமாக இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. இத்தருணங்கள்ல மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.